பினாங்கு புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனை வாசலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தேவி முனீஸ்வரர் கோயில் குறித்து அவதூறுகளை பரப்பிய கும்பல் தற்போது அமைச்சரும் பினாங்கு மாநில டிஏபி கட்சியின் தலைவருமான ஸ்டீவன் சிம் கோயிலை தற்காப்பதற்காக புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனையை இடமாற்றம் செய்யவிருப்பதாக தவறான செய்திகள் பரவியதை அடுத்து மருத்துவமனையின் வாரிய குழு விளக்கம் அளித்ததுடன் மருத்துவமனை தொடர்பாக சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்ட நபருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. அண்மையில் ஹெம்லி ஹாரி எனும் முகநூல் கணக்கில் கோயிலை பாதுகாப்பதற்காக மருத்துவமனையை இடமாற்றம் செய்வதற்கான பணிகளை ஸ்டீவன் சிம் முன்னெடுத்துள்ளதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டதாகவும் அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையையும் மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்றும் புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனையின் வாரிய ஒருங்கிணைப்பாளர் யங் இ சே விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஒரு பதிவால் சமூக மக்களிடையே தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்கிய சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக மத்திய சப்ராங் பிராய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனையின் வாரிய ஒருங்கிணைப்பாளர் யங் இ சே தெரிவித்துள்ளார். புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கடந்த 2023 அப்போதைய சுகாதார அமைச்சராக இருந்த டத்தோ டாக்டர் ஜலிகா முஸ்தபா புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனையை விரிவுபடுத்துவதற்கான ஒப்புதலை வழங்கியதாகவும் பினாங்கு மாநில அரசு மருத்துவமனைக்கு புதிதாக 8 ஏக்கர் நிலம் வழங்கியதாகவும் அந்த 8 ஏக்கர் நிலத்தில் தற்போது புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனைக்கு இணை கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் யங் இ சே விளக்கம் அளித்தார். மருத்துவமனை என்பது இனம் மதம் கடந்து அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யும் ஒரு பொது நிறுவனம். பொதுமக்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணிகளை திசை திருப்ப வேண்டாம் என்றும் இது கட்டிடப் பணிகளுக்கு முட்டுக்கட்டையாக அமையும் என்பதால் இது போன்ற இன மத விவகாரங்களை தூண்டும் வகையிலான பதிவுகளையும் பொய்யான செய்திகளையும் வெளியிட வேண்டாம் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. PKR கட்சியின் தோற்றுநர்களில் ஒருவரும் PKRின் முன்னாள் உதவி தலைவருமான எங் லூம் யோங் PKR தற்போது அதன் மக்கள் ஆதரவை இழந்து வருவதாகவும் அதற்கு முக்கிய காரணம் PKRின் முன்னாள் துணைத் தலைவரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லியின் பொய்யான பரப்புரையும் தான் என குற்றம் சாட்டினார். டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி ஒரு தோல்வி அடைந்த அமைச்சர். PKR கடந்த 2022 பொதுத் தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி அமைத்ததும் PKRின் துணைத் தலைவராகவும் முக்கிய அமைச்சராகவும் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி இருந்தார். ஆனால் அதுவரை எதிர்க்கட்சியாக இருந்த போது அவர் செய்வதாக சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் செய்யவில்லை என்று எங் லூம் யோங் தெரிவித்தார். டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி பேசுவது யாருக்கும் புரியாது. ஒரு விஷயத்தை சுற்றி வளைத்து பேசி எல்லோரையும் குழப்பி விடுவார். குழப்பவாதியாகவே டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி இருந்து வருகிறார் என்று அவர் குற்றம் சாட்டினார். இப்போது அன்வாருக்கு எதிராகவும் ஆட்சிக்கு எதிராகவும் பேசும் ரவிசி ரம்லி அமைச்சராகவும் கட்சியின் துணை தலைவராகவும் இருந்த போது என்ன செய்தார்? அவர் நினைத்திருந்தால் அவருடைய கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்க முடியும். அன்வாருக்கு அடுத்து PKRின் அதிகார பொறுப்பில் இருந்தவர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி. அவர் சீர்திருத்தங்களை முன்னெடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் செய்யவில்லை. பேசிக்கொண்டே மட்டும்தான் இருப்பார். அமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவை சார்ந்த செயல் திட்டங்களை கூட அவர் முன்னெடுக்கவில்லை எனும் போது அவர் தோல்வி அடைந்த நேர்மையற்ற ஒரு அமைச்சராகவே திகழ்கிறார் என்று எங் லூம் யோங் கடுமையாக சாடினார். கெராக்கான் கட்சி தொடர்ந்து அரசியல் களத்தில் தோல்வி அடைந்து வரும் நிலையில் கட்சியினர் முழுமையாக சமூக சேவையை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்று பரிகாத்தான் கூட்டணி கட்சியான கெராக்கானின் தலைவர் டொமினிக் லாவ் கட்சியினருக்கு வலியுறுத்தியுள்ளார். சுயநலனுக்காக கெராக்கான் கட்சியை பயன்படுத்தும் ஒரு சிலரால் கெராக்கான் கட்சி பலவீனம் அடைந்து வருவதை தாம் உணர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கெராக்கான் கட்சியின் உள்கட்சி தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டதும் கெராக்கான் கட்சியினர் கட்சியின் தலைமையின் மீது அதிருப்தியில் இருப்பதாக வெளிவந்த செய்திகள் உண்மையாக இருக்கும் எனில் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கும் உறுப்பினர்கள் மட்டுமே நமக்கு தேவை என்று டொமினிக் லாவ் காட்டமாக கட்சியினருக்கு வலியுறுத்தியுள்ளார். கெராக்கான் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு 58 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் அரசியல் களத்தில் நிலையான ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு பள்ளின கட்சியான கெராக்கான் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு சுயநலவாதிகளின் ஊடுருவல் தான் காரணம் என்று அவர் கூறினார். அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஜொஹூர் மலாக்கா மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தலிலும் கெராக்கான் கட்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கான செயல் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதால் இன அடிப்படையிலான வேட்பாளர்களை விடவும் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவிருப்பதாக அவர் கூறினார். தற்போது நாட்டை பாதித்து வரும் வெப்ப அலை ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மாதத்தின் நடுப்பகுதிக்கும் ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதிக்கும் மத்தியில் வெப்பநிலை உச்சத்தை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக தீபகற்ப மலேசியாவின் வட மாநிலங்களில் வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை எட்டக்கூடும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் ஹிஷாம் அனீப் தெரிவித்துள்ளார். குறைந்த மேகமூட்டம் மற்றும் சூரியன் இந்த பகுதிக்கு நேர் மேலே இருப்பதால் வடகிழக்கு பருவமழையின் முடிவில் வெப்ப அலை ஏற்படுவது ஒரு பொதுவான நிகழ்வு என்று அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் காற்றின் போக்கு பலவீனம் அடைவதால் இவ்வார இறுதியில் இருந்து மழை பொழிவு அதிகரிக்கும் என்று மெட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. கொலம்பியாவில் இருந்து 125 பேருடன் புறப்பட்ட ராணுவ விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் சுமார் 66 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் ராணுவ வீரர்கள் பலர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் சிலரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈக்வடார் மற்றும் பெருவுடனான தெற்கு எல்லைக்கு அருகிலுள்ள புவேட்டோ லெகுயிசாமோவில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தற்போது விமானத்தின் பாகங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிதறி கிடப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கையும் விபத்துக்கான காரணங்களும் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரை ஏற்றிச் சென்ற போது இந்த விமானம் விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நகர மையத்திலிருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதனிடையே காட்டுப்பகுதியில் விழுந்த விமானம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.